ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர காவி உடையின் கருணை கடலாக, கருணாமூர்த்தியாக, இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்காக தன்னையே கரைத்த அந்த மனிதரை பற்றி, அந்த மகா புனிதரை பற்றி, அந்த ஜகத்குருவை பற்றி நாம் அவ்வப்போது நல்ல நல்ல செய்திகளை சிந்தித்து வருகின்றோம். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராக பிறந்த நாம் மனிதனாக வாழ வேண்டுமென்றால் எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காது எல்லா உயிர்களையும் தம்முயிர் போல் நினைப்பவன் தான் மனிதன். அப்படின்னா என்ன? நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோடில் பார்த்தோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னார் வள்ளல் பெருமான். நம்முடைய சீரடி பாபாவை நினைக்கின்ற போதெல்லாம் அவருடைய பக்தை உணவு தராரு. பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி ஓடி ஓடி சுற்றி சுற்றி வருது. டக்குன்னு அந்த ரொட்டி துண்டிகளை அதுக்கு போட்டுட்டு அது சாப்பிட்ற இன்பத்தை பார்த்து மகிழ்ந்து போகிறாரு. உடனே பாபாட்ட கேட்குறாங்க, என்ன இப்படி செய்யலாமான்னு. எனக்கு பசிச்சா வாய் இருக்குது கேட்குறதுக்கு, அந்த வாயில்லா ஜீவராசி எங்கே போகணும்? அப்போ விலங்குகளை கூட இந்த மகான்கள் எப்படி நேசித்திருக்கிறார்கள் என்பதற்கு இன்றைய மகா பெரியவருடைய இந்த சம்பவம் ஒரு சான்று. இன்றைக்கி நம்ம திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த ஓப்பனிங்கில் ஒரு டைட்டில் போடுவாங்க, விலங்குகள் எதுவும் வதை செய்யப்படவில்லை என்பதை உறுதி செய்கிறோம். அப்படின்னா என்ன? விலங்குகளை நேசிக்கணும். இப்போ அதுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த ப்ளூ கிராஸ்னே வச்சு அவ்வளவு தூரம் விலங்குகளை பாதுகாக்கக்கூடிய தேசமாக நம்முடைய தேசம் மாறிக்கொண்டு வருகிறது. அந்த காலத்துலலாம் மடத்தில் கோபூஜை, கஜபூஜை, காலையில் குதிரையை வைத்து பண்ணுவாங்க. அப்போல்லாம் பெரியவர் பயண புறப்பாடுன்னா கஜம், இந்த யானை, குதிரை, ஒட்டகம் இதெல்லாம் புறப்பாடு உண்டு. பெரிய ஒரு சர்க்கஸ் கம்பெனி மாதிரி பின்னாடி போகும். அந்த காலத்தில் மடத்தில் அந்த விலங்குகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். இதை அப்படியே வச்சுங்க. ஒரு நண்பகல் வேலை பெரியவா அப்படி அந்த அந்த யானை கொட்டகையை அப்படி கிராஸ் பண்ணுறாரு. யானை பாகம் பெருசாக ஒரு உருட்டி தெரியுமில்ல, சாதம் அன்னத்தை அப்படி உருட்டி வெள்ளத்தோடு அப்படி போட்டு பெரட்டி கொடுக்கறது வழக்கம். அப்படி ஒரு 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 நூல் அப்படி எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி பெரியவா அப்படி கிராஸ் பண்ணி போனவர், இந்த பிரசாதம் சுவாமிக்கு வேண்டாம், இந்த பிரசாதம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், சுவாமிக்கு வேண்டாம், யானைப்பாகனை கொஞ்சம் வந்து என்னை பார்க்க சொல்லுன்ட்டார். மடத்தில் மேலாளர்லாம் வெளத்து போயிட்டா. என்னடா ஒரு கனப்பொழுதில் பார்த்துட்டு திடீர்னு சாத உருண்டையை வேண்டான்னு சொல்லிட்டு போகிறார். இந்த பாகன் வந்திருக்கார். மடத்தில் உனக்கு ஏதாவது குறை வச்சுட்டாளாப்பான்னு இருக்கார். ஒன்றுமே அவனுக்கு புரியல, சப்த நாடி அடங்கி போச்சு. இல்லைப்பா, யானை கஜமுகன் எல்லாரும் போய் நீங்கள் கார்த்தால குட்டு போட்டுக்கிறேள், தோப்புக்காரணம் போட்டுக்கிறேள், அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ கடஞ்சிக திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரின்னு அந்த பிள்ளையார்பட்டி பிள்ளையாரா யானையை நினைக்கிறேள், கற்பக களிருங்கிறேள், வினைதீர்க்கும் விநாயகருங்கிறேள், ரொம்ப யானையை பார்த்தா அது ஆசீர்வாதம் பண்ணணும்னா நினைக்கிறேள். ஆனால் உனக்கு மட்டமான அரிசியில் சாப்பாடு போட்டால் வயிற்றுக்கு ஒத்துக்காது இல்லைப்பா, புறப்புறன்னு இருந்தால் ஒத்துக்காது இல்லைப்பா, நல்லா வெந்திருக்கணும்ல, அஜீரண கோளாறு வந்துடும்ல. அந்த பாரு, நீ வைத்திருக்கக்கூடிய அந்த சாத உருண்டை காய்ஞ்சு போய் மட்டமான அரிசியில் ஏதோ ரொம்ப தரக்குறைவாக இருக்கேப்பா, அந்த வாயில்லா ஜீவனுக்கு வயிற்றில் நோயினா அதுக்கு சொல்ல தெரியாதேப்பா, துடிச்சுடுமேப்பா, மகா பாவத்தை செய்யாதப்பா, என்னை மன்னிச்சுக்கோப்பான்ட்டு உள்ளே போயிட்டார். ஒரு மடாதிபதி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இந்த யானை பாகன் சொன்னாரா, அந்த யானையை நான் பாகனாக நினச்சி பார்க்குறேன், தன்னுடைய குழந்தையாக நினச்சி, ஏதோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிரினுடைய மேன்மையை நினச்சி பெரியவா இப்படி வருத்தப்படுறாரு, இவரெல்லவோ ஞான புருஷர்னு நினச்சிருக்கார்.
இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் முடியல, இது மாதிரி பல அதிசயங்களை பெரியவா செஞ்சுருக்கார். சார் ஒரு நள்ளிரவு வேலை யானை கொட்டகையிலேருந்து ஒரே பெரிய சத்தம். எல்லாரும் லைட்டை போட்டு பார்க்குறா, என்ன பண்ணுறது ஏதுன்னு தெரியல. நடுராத்திரி 2 மணி, யானை சத்தம் எப்படி இருக்கும், ஊரே கூட்டிடும். மிரண்டு போயிட்டாங்க மடத்தில் இருக்க எல்லாரும். பெரியவா சொன்னாரா, இவா நிறைய நல்ல எண்ணெயை போட்டு, ஒரு அகலில் நல்ல எண்ணெயை போட்டு ஒரு 4-5 விளக்கு யானை கட்டியிருக்க இடத்துல சுற்றி வச்சுருங்க. யானை கத்தினதுக்கும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வைக்க சொன்னதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏற்றி வச்சுட்டு போயிருக்காங்க. திருப்பியும் 1/2 மணி நேரம் கழித்து ஒரு சத்தம் போட்டிருக்கு. திருப்பியும் பெரியவா முழிச்சுண்டு அந்த பாகம் எங்கே இருந்தாலும் எழுப்பி யானையை அவுத்து வேறு இடத்துல கட்ட சொல்லு. இந்த நல்லெண்ணெய் விளக்கு போட்டதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது கத்தினதுக்காக வேறு இடத்துல கொண்டு போய் கட்டினதுக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லாம் அமைதி ஆகிடுத்து. மறுநாள் பொழுது விடிஞ்சது. அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அன்றைக்கி ராத்திரி யானைப்பாக வேலை முடிச்சுட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ண வந்தபோது, இப்போ யானை பயம் போயிடுத்தான் நானா அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுதான். அது ராத்திரி ஏன் அகலில் நல்ல எண்ணெய் போட்டு விளக்கேற்ற சொன்னேன்னா, நீ கட்டியிருக்க இடத்துக்கு பக்கத்தில் நல்ல பாம்பு வந்திருக்கு. அதனால தான் அது யானை அப்படியே தான் குரல் எடுத்து சத்தங்கள் எழுப்பிடுத்து. எண்ணெய் வாசம் பட்டா பாம்பு போயிடும். அதனால தான் எண்ணெய் விளக்கேற்றி வச்சேன். எண்ணெய் வாசம் பட்டா பாம்பு போயிடும், அதனால தான் விளக்கு ஏற்றி வைக்க சொன்னேன். இன்னொன்று, கொஞ்சம் நேரம் கழித்து யானையை ஏன் இன்னொரு இடத்துல கட்ட சொன்னேன்னா, அதுக்கும் நம்மளை மாதிரி பயம் உண்டு, அச்சம் உண்டு. திருப்பி வந்தால் என்ன செய்கிறதுங்கிறதுக்காக சத்தம் போட்டிருக்கு. அதை வேறு இடத்துல கழட்டி கட்டினதுக்கப்புறம் பயம் போயிடுத்து. அதுவும் மனுஷன் மாதிரி தான் நம்ம பாவிக்கணும். அப்படியே வெளவெளத்து போயிட்டாராம் பாகன். எங்கோ ஒரு நள்ளிரவு மடத்து யானைக்கு அதற்குள் இருக்கக்கூடிய உயிரை எவ்வளவு மனிதநேயத்தோடு இந்த மகான் நேசித்திருக்கிறார், அந்த யானையை ஒரு உயிராக நினைத்து பாவித்திருக்கிறார் என்றால், மகான் என்பவர்கள் இந்த மண்ணுலகில் விலங்குகளை நேசி என்று சொல்பவர்கள் மத்தியில், எழுதுபவர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டிய உத்தம மகான் நம்முடைய மகா பெரிய சுவாமிகள். சங்கர ஹர ஹர சங்கர ஜெய